ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு எதுக்காக யார் கண்ணையும் படாம மறைஞ்சிருந்த? அங்க உன்னை நந்தன் குடும்பத்துல யாராவது பாத்துருவாங்கன்னா? இன்னைக்கு ரகசியமா விவேக்க சந்திக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஏன் வந்துச்சு? விவேக்க உனக்கு எப்படி தெரியும்? அந்த மித்ராவுக்கும் உனக்கும் என்னதான் சம்பந்தம்? சொல்லு லக்ஷ்மி, உனக்கும் மித்ராவுக்கும் என்ன சம்பந்தம்? மித்ரா உனக்கு என்ன வேணும்? மித்ரா என்னோட புருஷன். இதுக்கு மேலேயும் நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதுவே போதுமா? அப்படின்னா மித்ரா தான் உன்னோட புருஷன்னு இத்தனை நாளா ஏன் எங்களுக்கு சொல்லல? அவ்வளவு பெரிய நந்தன் குடும்பத்துக்கு மருமகளா இருந்துட்டு யாருக்கும் தெரியாம எதுக்கு இப்படி தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்க? இன்னைக்கு நான் என் அம்மாவையும் இழந்து தன்னந்தனியா நிக்கிறேன். இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமா இருந்த ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். அதுல முதல் ஆளா பலியாக போறதே அரவிந்த ஆண்டி தான். உனக்கு என்ன வேணும்? என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா? ஆனா அதுக்கப்புறம் அரவிந்த ஆண்டி மேல நீ பழி சுமத்த கூடாது. அவங்களுக்கு நீ எந்த ஒரு கெடுதலையும் ஏற்படுத்த கூடாது. அப்ப சரி, நீ மித்ராவோட வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா வெளியே போகணும். நந்தன் குடும்பத்தை விட்டு அவங்க கண்ணிலே படாத அளவுக்கு இந்த ஊரை விட்டு நீ போயாகணும். ஒரு காலத்துல நான் எங்க போனோன்னே தெரியாதப்போ நீங்க தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க. தன்னந்தனியா இருந்த எனக்கு நீங்க 2 பேரும் தான் துணையா இருந்தீங்க. நான் என்ன செஞ்சாலும் அதுக்கான நன்றி கடன் தீராது. உங்க மேல நம்பிக்கை வச்சு என்னோட பழைய வாழ்க்கைய பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஆனா என்ன சுத்தி இருந்த சூழ்நிலைகள், எனக்குள்ள இருந்த பயம், இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாம தடுத்துருச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும் லட்சுமி. இப்பவாவது நீ எங்களை நம்புனியே. எங்களை உன்னுடைய சொந்தமா நினைச்சு உன்னுடைய பழைய வாழ்க்கையை சொல்லியிருக்க. இது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப நான் சந்தோஷமா இல்லையே அர்ஜுன். இப்ப என்ன சுத்தி பிரச்சனைகள் இன்னும் அதிகமாயிடுச்சு. அதுக்கான தீர்வை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன சுத்தி இருக்கிற ஏகப்பட்ட குழப்பங்களை நான் இப்ப சரி செஞ்சாகணும். இதுல எனக்கு உங்களோட ஹெல்ப்பும் வேணும். இதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி இந்த விஷயத்திலயும் நீங்க எனக்கு துணையா இருப்பீங்கன்னு நம்புறேன்.